அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எழுத்தின் நிறுவனம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல போறோம். இந்த தொடரை போடுறோம். என்ன தொடர் தெரியுமா? நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் மட்டுமே தீர்வு அப்படிங்கிற இந்த ஒரு தொடரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தொடரை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாதத்தை பிரதானமா வச்சிருவோம். இந்த உலகத்துல மார்க்கங்களை ஏற்காம பல சமுதாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களும் நல்ல நல்ல விஷயங்களை செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, நீங்க யாராச்சும், அதாவது ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 2 நபர் மட்டும் ரகசியம் பேசாதீங்க, 3 பேர் இருக்கக்குள்ள. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தானே தெரியல. ஆனா சமுதாயத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமா இருக்கு. அதே போல ஒருத்தவங்களோட ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை திருப்பி கொடுக்க உள்ள ஒரு இரட்டிப்பா கொடுங்க அப்படிங்கிற சமுதாயம். அதே போல பெட்ரோல் போட்டு விடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடயே போட்டு விடுவாங்க வண்டி தரதுனால. இது போல நல்ல நல்ல விஷயங்களை சமுதாயத்துல பரவி கிடக்கு அப்படின்னு ஒரு ரீல்ஸ் பரவுச்சு. இது யாருமே சொல்லி கொடுக்கல, ஆனாலும் மனுஷங்க மத்தியில இருக்கு அப்படின்னு பரவுச்சு. நாம ஒன்று சொல்லட்டோமா? நிச்சயமாக இது போல எக்கச்சக்கமான எத்தனை ரீல்ஸுகளை அவங்க போடுறாங்களோ, இது போல நல்ல நல்ல சமுதாயங்கள் எந்த போதனையும் இல்லாம சமுதாயத்துல பரவி கிடக்கு அப்படின்னு போடுறாங்களோ, அத்தனையே இஸ்லாத்துல சொல்லப்படுது. அதை தாண்டி எக்கச்சக்கமானது இஸ்லாத்துல இருந்து கொண்டே இருக்கு. நாம ஒன்று சொல்றோம், நிச்சயமாக இது போல் உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் எந்த மார்க்கத்தினுடைய பின்புலமே இல்லாம இப்ப மக்கள் பின்பற்றாங்கல்ல, இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இஸ்லாம் சொல்லி கொடுத்த ஒரு நல்ல விஷயம் தான். இஸ்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துச்சு, ஒவ்வொரு ஏட்டுகளின் வழியாக, ஒவ்வொரு தூதர்களின் வழியாக. அதுதான் சமூக மத்தியில ஒரு அசைக்க முடியாத ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றோம். இப்ப நாம வாதத்துக்கு போயிருவோம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் மட்டுமே தீர்வு அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியை பார்த்தோம். 2வது பகுதியை பார்ப்போம். பொருள் முதல்வாதம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒருபடி ஏற்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருட்களும் பருப்பொருட்களால் ஆனது, எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அப்ப ஒவ்வொரு பொருட்களும் நிச்சயமாக தானாவே இயங்கி கொண்டு இருக்கு. அதே போல வெளியில இருந்து ஒரு சக்தி தேவையில்லை. இந்த உலகம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே போல இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இயற்கையின் அடிப்படையில் நடக்குதா, அது நடந்துகிட்டே இருக்கும். வெளியில இருந்து ஒரு இறைவனு கொடுக்கக்கூடிய ஆற்றலோ அது போல எதுவுமே இல்லை அப்படிங்கிற வாதம் சொல்லப்படுச்சு. இந்த வாதத்தை அறிவியல் சுக்குநூறா உடைச்சிச்சு. 20ஆம் நூற்றாண்டுல இந்த உலகம் எப்போதுமே நிலையானது இல்லை, இந்த உலகத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு அப்படிங்கிறது தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. அப்ப இப்ப இந்த ஒரு கருத்து ஒருபாடுகள் வந்துச்சு. அப்ப இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? நிச்சயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு நிச்சயமாக, நீங்கள் தானாகவே படைக்கப்பட்டீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இப்ப எப்படி உங்களை பிறக்க வச்சமோ, இப்ப எப்படி நீங்க இருக்கீங்களோ இதே போல மறுமையில இருப்பீங்க அப்படிங்கிற உதாரணத்தை இஸ்லாம் காட்டுது. அப்ப இதை பார்க்கக்கூடிய நேரத்துல நிச்சயமாக இப்ப இருந்தது உண்மையா, இதுக்கு முன்னாடி நம்ம இல்லையா? அப்ப தெளிவான முறையில படைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு டிஎன்ஏக்கள் அவ்வளவு துல்லியமாக படைக்கப்பட்டு திட்டமிட்ட வகையில படைக்கப்பட்டிருக்கா, இதே போல நாம் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது அறிவுபூர்வமான வாதங்களையும் அந்த இடத்துல வச்சு, அதன் பிறகு என்ன அப்படிங்கறதையும் சேர்த்து இணைச்சு இஸ்லாம் அதற்கான பதிலை கொடுத்துருச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல பாக்குறோம். 2வது வாதம், சட்டங்கள் தொடர்பாக. சட்டங்கள் பொறுத்தவரையில் மனுஷன் தானாவே சட்டங்களை போட்டுக்கிறான், அதுதான் நல்லது. மதங்கள் சட்டங்கள் பலது சொல்லுது, அது தேவையில்லை. மனுஷங்க சட்டம் போடுறதுதான் சிறந்த ஒரு சட்டமா இருக்கும் இப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அப்ப ஐரோப்பியால மிகப்பெரிய கிளர்ச்சிகளை உருவாகி மனுஷங்களே சட்டங்கள் போட ஆரம்பிச்சாங்க. அந்த சட்டங்கள் எப்படி இருந்துச்சு? பணக்காரர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மட்டும் சரியான, அவர்களுக்கு மட்டும் லாபம் தரக்கூடிய சட்டங்களா இருந்துச்சு. சட்டங்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு சட்டத்துக்கான வரைவிலக்கம் என்ன, அனைத்தும் தெரிஞ்சிருக்கணும். அந்த சட்டத்தின் மூலியமா நன்மை என்ன, தீமை என்ன, வருங்காலத்துல அந்த சட்டங்கள் எப்படி இருக்கும், அந்த சட்டங்கள் எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படி என்றால் எதிர்காலத்தையும் அறிஞ்சவன் தான் சட்டங்களை ஏற்ற முடியும் நிச்சயமாக. அப்ப இதற்கு பதிலே தெரியாம இன்று வரை தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதி வரையில தடுமாறுறாங்க. இஸ்லாம் அழுத்தம் திருத்தமான ஒரு சட்டங்களை சொன்னிச்சு. நிச்சயமா அல்லாஹ்வை விட சட்டங்களை ஏற்றுபவன் யாரு? அல்லாஹ்வே சட்டங்களை ஏற்றுபவன், அல்லாஹ்வே அழகிய சட்டங்களை ஏற்றுபவன் அப்படிங்கிற விஷயம். சட்டங்கள் அல்லாஹ்வின் சட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு விஷயம் தீர்ப்பளிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அதற்கு மிகவும் வெற்றி தான். எந்த குறையும் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் காண முடியாது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல சொல்றோம். அப்ப 2 மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் இந்த இடத்துல சுக்குநூறா உடைச்சு இஸ்லாம் சரியான முறையில் அவர்களுக்கான பதில் என்ன, இவர்களுக்கான பதில் என்ன, ஒன்றும் சொல்லாத பதில் எது, அது அனைத்தையும் சொல்லி அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாக இஸ்லாம் நின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.